க்கு பிறகு இந்தியா சுதந்திரமான நாடாக உலகின் முன் நின்றது. ஆனால் அந்த சுதந்திரத்தின் பின்னால் ஒரு இருண்ட அத்தியாயம் மறைந்து கிடந்தது. பள்ளி புத்தகங்களில் சில வரிகள் மட்டுமே எழுதப்பட்ட அந்த காலம் உண்மையில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை சிதைத்தது. இரவு நேரங்களில் முழு நகரங்களும் பயத்தில் உறங்காமல் இருந்தன. ரயில் பாதைகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பின. ஒரு கையில் குழந்தை, மற்றொரு கையில் வாழ்க்கையின் கடைசி பொருட்கள். அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று கூட தெரியாமல் பயணித்தார்கள். எல்லைகள் வரைந்து கொண்டிருந்த அரசியல் தலைவர்கள் அந்த கோடுகள் எத்தனை குடும்பங்களை பிரிக்கும் என்று உணர்ந்தார்களா? இந்தியாவின் பல பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மட்டும் அமைதியை காட்டின. ஒரு ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்தனர். சிலர் தப்பிக்க, சிலர் புதிய வாழ்க்கையை தேடி. ஆனால் வந்த ரயில்கள் எல்லாம் நம்பிக்கையை கொண்டு வரவில்லை. சில நேரங்களில் அவை மரணத்தின் அமைதியையே கொண்டு வந்தன. அந்த நாட்களில் வெளியே சென்ற பலர் மீண்டும் வீடு திரும்பவே இல்லை. கிராமங்கள் வெறிச்சோடியன. வீடுகள் திறந்த கதவுகளுடன் காலியாக நின்றன. தெருக்களில் ஒலித்தது பயம் மட்டும். அரசியல் பேச்சுகள் நடந்து கொண்டிருந்தாலும் சாதாரண மக்கள் உயிர் பிழைப்பதற்காக போராடினர். சிலர் தங்கள் மதத்தை மறைத்தனர். சிலர் தங்கள் பெயரையே மாற்றிக்கொண்டனர். உயிர் வாழ்வது தான் அப்போது ஒரே இலக்கு. ஆனால் இந்த இருண்ட காலத்தின் மிகப்பெரிய கேள்வி இன்னும் பதிலின்றி இருக்கிறது. ஏன் பல ஆவணங்கள் பல வருடங்கள் பொதுமக்களிடம் மறைக்கப்பட்டன? அந்த இரகசிய கோப்புகளில் என்ன இருந்தது? பல ஆண்டுகள் கழித்து சில பழைய ஆவணங்கள் வெளிவந்தபோது அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாக ஆரம்பித்தன. முடிவுகள் அவசரமாக எடுக்கப்பட்டன. எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன. அதன் விலை சாதாரண மக்கள் தங்கள் உயிரால் கட்ட வேண்டியிருந்தது. இன்று நாம் சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த சுதந்திரத்தின் பின்னால் இருந்த இருண்ட நாட்களை மறந்துவிட்டோமா? வரலாறு வெற்றிகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. மறைக்கப்பட்ட கண்ணீரையும் அமைதியாக சுமந்து கொண்டு இருக்கும். அதனால் தான் இந்தியாவின் இந்த இருண்ட காலம் இன்னும் முழுமையாக சொல்லப்படவில்லை. ஏனெனில் சில உண்மைகள் காலம் கடந்த பிறகும் பயமுறுத்தும் சக்தி கொண்டவை. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.